உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உண்மையாவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வரதுக்கு காரணம் வாஸ்து தானா? வாஸ்து சாஸ்திரப்படம் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகாது. இந்த வாஸ்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தை பிரிச்சும் விட்டுரும். ஜாதகத்தில் இருக்கிறபடி நான் பெருசாக பண்ணுறதில்ல. ராஜயோகம் அப்படின்னா நான் செஞ்சு கொடுத்தா நீங்கள் முன்னுக்கு வரணும். இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் மேன்மைக்கு வந்துடலாம், நோவுனுடைய கம்மி குறைச்சி விட்டுரும் அப்படிங்கிறது சாஸ்திர கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி தான் ராஜா காலத்தில் வீடு கட்டினாங்க, மேன்மைக்கு வந்தாங்க. இன்றைக்கி அது தெரியாத கட்டுறாங்க, அதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. சாஸ்திர பிரகாரம் வீடு அமைஞ்சால் எப்பேற்பட்ட கிரகத்தையும் குறைச்சி விட்டுறலாம். இந்த ராஜயோக வாஸ்துங்கிற புக்கில் 223 பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் குமாருங்கிறவர் இது அவர் வாய்மொழியை அவங்க வீட்டுக்காரமாகவும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஜாதக குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் ரெண்டும் டிவைஸ் ஆகும். அதனால் தவறு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்திலே இருக்குது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டோம். அந்த வகையில இன்னைக்கு வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்றதுக்காக ராஜயோக வாஸ்து ரவி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களையும் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களோட அனுபவத்துல நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க கொடுத்த ஒரு தீர்வு அப்படின்னா இப்ப வரைக்கும் நான் யோசிக்கும் போது இந்த தீர்வு வந்து நிக்குது, அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு மனசுல வந்து ஃபர்ஸ்ட் இவங்கள தான் நிற்கும் அப்படின்னா அது யார? ஒரு நல்ல விஷயமா 2021-22 ஒரு வாதியார், அதாவது குமார்னு பேர், ராமநாதபுரம், அவர் என்கிட்ட லைனில் பேசுகிறார். சார் இந்த மாதிரி வாதியாராக இருக்கேன், என்னால் வர முடியாது, அவ்வளோ தூரம் ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வர முடியாது, ஒரு நாள் தான் லீவு, அதனால் நாங்கள் பணம் அனுப்புகிறோம், நீங்கள் வரைபடம் போட்டு எனக்கு அனுப்புங்க. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு காலி இடம் இருக்குது, அதில் நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வீடு கட்டுறோம், அதுக்கு நீங்கள் வரைபடம் போட்டு கொடுங்க, ஒரு 1000-1200ன்னு சொல்கிறாரு. சரின்னு நான் அமௌண்ட் எவ்வளோ ஆகணும்னு சொல்கிறோம். சரின்னு அவர் அங்கேருந்து எனக்கு கட்டி விட்றாரு. அமௌண்ட்டு கட்டி இடத்துடைய அளவு அவங்க குடும்ப ஜாதகம், கணவன் மனைவி ஜாதகத்தை அனுப்புகிறாரு. ஜாதகத்தில் இருக்கிறபடி நான் பெருசாக பண்ணுறதில்ல. ஜாதகத்தில் எப்படி கிரகவாசியாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்தா மேன்மைக்கு வரணும்னு தான் என் ராஜயோக வாஸ்து. நான் ராஜயோகம் அப்படின்னா நான் செஞ்சு கொடுத்தா நீங்கள் முன்னுக்கு வரணும், அதுதான் ராஜயோகம், குபேர யோகம், அதுதான் சாஸ்திரம். வெயில் அடிச்சதுன்னா நமக்கு இருக்குன்னு ஏசி ரூமில் வந்துட்டால் நம்ம குழுக்குள்னு ஆயிடலாம், அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். இன்றைக்கி மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரணும் அப்படின்னா வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் நீ காரில் ஏறினாலும் ட்ரெயினில் ஏறினாலும் வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு வாகனத்தினுடைய ஒப்புதலுக்கு போக்குள்ள நம்ம அங்கேருந்து இங்கே வந்துடலாம். அப்போ அங்கே ஜோசியத்துக்கு இடம் கிடையாது, ஜோசியத்துக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி வாஸ்துக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் மேன்மைக்கு வந்துடலாம், நோவுனுடைய கம்மி குறைச்சி விட்டுரும் அப்படிங்கிறது சாஸ்திர கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி தான் ராஜா காலத்தில் வீடு கட்டினாங்க, மேன்மைக்கு வந்தாங்க. இன்றைக்கி அது தெரியாத கட்டுறாங்க, அதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவ்வளோதான் விஷயம். அதன் பிரகாரம் இவங்களுக்கு கிழக்கு வாசல் வீட்டை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தேன். என்ன நீளம் என்ன அகலம் குழிக்கணக்கு பிரகாரம் வச்சு இவங்களுக்கு கிழக்கு வாசல் வரைபடத்தை போட்டு அமைச்சு கொடுத்து, இவங்களுக்கு இந்த 4 நட்சத்திரம் நீங்கள் செஞ்சுக்கணும் ராஜயோக நாட்களையும் அமைச்சு கொடுத்து குழிக்கணக்கம் வச்சு ராஜயோக வாஸ்து சாஸ்திரம் வரைபடம் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்ததில் இவங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க. கட்டி முதல்ல கம்மி தான், காசு கையிலேயே அவர்கிட்ட கிடையாது, காசு 10 பைசா கூட வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கலை, லோன் போட்டு தான் ஆரம்பித்தார். மறுபடியும் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி எல்லாம் கட்டி க்ளீன் பண்ணி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுக்கு குடி போகிறாரு. குடி போய் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு ஏற்கனவே சின்ன சின்ன சித்தபிராம மாதிரி மாதம் ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு மருத்துவ செலவு நடந்துகிட்ருக்கு மாதம். ஆமாம், அதாவது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க, கொஞ்சம் மனநிலை சரியில்லாத அப்பப்போ உட்காந்துக்குவாங்க, அந்த மாதிரி இருக்குது. 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது, அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த புது வீட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த ராஜயோக வாஸ்து சாஸ்திர வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த முதல் மாதம் அவங்க போய் எப்பயும் போகிற டாக்டரை போய் பார்க்குறாங்க. அவரே சொன்னது, குமாரே சொன்னது. டாக்டர் பார்க்கல, அந்த டாக்டர் லீவு. சரி, அடுத்த டாக்டர் இன்னொரு என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க இந்த டாக்டர்கிட்ட போங்கன்னு. வேறு கம்பெனிக்கு வேறு டாக்டர்கிட்ட போகல, அவர் சொன்னார் இவ்வளோ மாத்திரை வேண்டாம், இவ்வளோ மாத்திரை வேண்டாம், நாங்கள் மாத்திரை குறைச்சி தரோம், இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு ஒரு 1000 ரூபா மாத்திரை மட்டும் கொடுக்குறாங்க.
5000 5000 மாத்திரை வாங்கி தவளவர் 1000 மாத்திரை வாங்குறாங்க. இப்போ அதை வாங்கி சாப்பிடக்குள்ள அவங்களுக்கு மறுபடியும் அந்த சித்த பிரமையிலேருந்து மறுபடியும் எவ்வளவோ குறைஞ்சிருச்சு. ஒரு 6 மாதம் கழித்து அவங்களுக்கு மறுபடியும் குறைஞ்சி உடம்பு சீர் நல்லாவே இருக்குது. இந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்றாரு, சார் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் முகத்தையே நான் பார்த்ததில்ல, நீங்கள் ஆத்தூரில் இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன், உங்கள் முகத்தையே பார்த்ததில்ல, இந்த குடி வந்து இப்போ எனக்கு பரவாயில்ல, என் வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும்னு நினச்சதே இல்லை, உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் நினச்சேன், வாங்கினோம் கட்டிட்டோம், மேன்மைக்கு வந்துட்டோம், வீட்டுக்காரமாவுக்கும் உடம்பு நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து சாஸ்திர பிரகாரம் வீடு அமைஞ்சால், சாஸ்திர படி வீடு அமைஞ்சால் எப்பேற்பட்ட கிரகத்தையும் குறைச்சி விட்டுறலாம். கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. தென்னை மரமாக பிறந்தாலும் பனை மரமாக பிறந்தாலும் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் 100 காய்ங்கிறது 200 காய் காய்க்க வைக்கலாம். அதே தென்னை மரத்தை 100 காய் காய்க்க வைக்கலாம், 200 காய் காய்க்க வைக்கலாம். 30 ரூபாய்க்கு விற்றுதுன்னா ஆத்தூரில் இளநீ விற்கும் 30 ரூபாய்க்கு. அதே 100 ரூபாய்க்கு இளநீ விற்கலாம், வெளிநாடு போனால் 100 ரூபாய்க்கு இளநீ விற்றுரும். அந்த மாதிரி ஒரு காயை வந்து இப்போ அதிகப்படுத்தி கொடுக்கறது வாஸ்து, லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறது வாஸ்து. அந்த மாதிரி அந்த உங்களுக்கு செஞ்சு கொடுக்கவும் 5000 மருத்துவத்துலேருந்து மாதம் 1000 தான் நான் மருத்துவம் செய்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு நமக்கு மனசு சந்தோஷம், மனசு சந்தோஷம். உடல்நிலையும் முதல்ல இருந்ததை விட இப்போ எவ்வளவோ எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சாட்சி பூர்வமான உண்மை. சாட்சி அவர் முகத்தை நம்ம பார்க்கல, நம்ம முகத்தை அவர் பார்க்கல. இந்த ராஜயோக வாஸ்துங்கிற புக்கில் 223 பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிறவரில் குமாருங்கிறவர் இதை அவர் வாய்மொழியை அவங்க வீட்டுக்காரமாகவும் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இந்த புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். இதே மாதிரி 71 அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா 114 பேர் 105 பேர் நம்மளுக்கு சாட்சி சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ராஜயோக வாஸ்துங்கிற யூடியூப்பில். அதில் 71வது வீடியோ அவங்களுடைய வீடியோ. அப்போ வீடியோ அவங்க மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க, நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம், மனப்பூர்வமாக கொடுத்ததுனால நம்ம புக்கில் வைக்கிறோம். அப்போ ஒரு வாஸ்தால் ஒரு மருத்துவத்தை குறைக்க முடியுமா, ஒரு குடும்பத்தில் ஒரு நோயை குறைக்க முடியுமா? கண்டிப்பாக குறைக்க முடியும், கண்டிப்பாக குறைக்க முடியும். 100 பைசா இருக்குன்னா அதை 75 பைசாவாக குறைச்சிடலாம். 75 பைசா மைனஸ் பண்ணி 25 பைசா மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த 25 பைசாவும் பிறந்ததனுடைய கிரக பலனை ஜெயிக்க முடியாது, பிறந்த கிரக பலனை ஜெயிக்க முடியாது. ஆனால் காப்பாற்றி தர முடியும், காப்பாற்றி தர முடியும். அந்த அளவுக்கு செய்து கொடுத்து மக்களை காப்பாற்றிருக்கனால இப்போ சாட்சிபூர்வமாக உங்கள்கிட்ட சொல்கிறோம். வாஸ்துங்கிறது உண்மை. சாஸ்திரத்தை சரியான முறையில் கட்டினா அந்த குடும்பம் மேன்மைக்கு வரும், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பேசியிருந்தோம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி. கணவனும் மனைவியும் இணைந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சில வீடுகளில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனையாலேயுமே வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வந்து விவாகரத்து வரைக்கும்லாம் போகுதுன்னு கேள்விப்படுறோம். உண்மையாவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வாஸ்து தானா? 2 இருக்குதுமா. ஜாதகம் தான் முதல்ல, அப்புறம் தான் வாஸ்து. ஆனா 10 பொருத்தம் பக்காவா இருக்கலாம் சொல்லுவாங்க, ஆனா அவங்களுமே டிவோர்ஸ் வாங்குறாங்கல்ல ஐயா. பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மாமா, பொருத்தங்கிறதெல்லாம் சும்மா. அது வந்து தவறான ஒரு கணக்கு. அந்த கணக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கணக்கை வச்சு பேசவே வேண்டாம். பொருத்த கணக்குங்கிறது முற்றிலும் தவறான கணக்கு, முற்றிலும் தவறான கணக்கு. ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நானே ஆம்பளை தான், என் பொண்டாட்டியே பொம்பளை தான், 2 பேர்த்து ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா எந்த பொருத்தமும் தேவையில்லை. 2 பொருத்த ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா ஜாதக வலுவு இருக்க வேணும். லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும், லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும். 1, 5, 9 கேந்திரம் ஏறி இருக்கணும், திரிகோணம் ஏந்திரிக்கணும். 1, 4, 7, 10 கேந்திரம், 1, 5, 9 திரிகோணம், இது இதில் போயிருக்கணும். அதே மாதிரி அந்த லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கணும். குரு பார்த்துருக்கணும், குரு பார்த்துருக்கணும். அப்படி இருக்க வலுவான ஜாதகமாக இருக்கக்குள்ள அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது. இப்படி ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் 2 பேரும் நல்ல ஜாதக வலுவோடு இருக்கவங்களை சேர்த்திங்கன்னா எந்த பொருத்தமும் தேவையில்லை, எந்த பொருத்தமும் தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது,
2 பேர்த்து இந்த பொண்ணை எங்கே கூட்டிகிட்டு போய் போட்டாலும் இந்த பொண்ணு முன்னுக்கு வந்துடும். இந்த பையனை தூக்கிட்டு போய் நீ கடல்லையே அமுத்தினாலும் அந்த கடல்லேருந்து அவன் முன்னுக்கு வந்துடுவான். கடலில் இருந்து கோடீஸ்வரன் ஆகுவான். ராத்திரி 12 மணிக்கு அந்த பையனை தூக்கிட்டு போய் நடுக்கடலை வச்சு அமுத்திட்டினாலும் அந்த பையன் நீச்சல் அடிச்சுட்டு வந்து ஏந்திச்சு வந்து அவன் கோடீஸ்வரன் வந்து நான் தாண்டா கோடீஸ்வரன் அப்படின்னு அவன் அமுத்தணுன்னு காமிச்சிட்டு போடுவான். அந்த அளவுக்கு ஜாதக வலுவெலாம் ஜாதகத்தில் கட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கிற 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ஜாதகத்தில் ரிமார்க்கு வராது. ஜாதக குறைபாடு இருக்கும். ஜாதக குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் 2ம் டிவைஸ் ஆகும். அதனால் தவறு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்திலே இருக்குது. இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். ஆனால் இந்த தவறான 2 பேர் கல்யாணம் பண்ணிடுறாங்க. தவறான 2 பேர் நல்ல வாஸ்து சாஸ்திரத்தில் இருந்தால் பிரியாது. நல்ல வாஸ்து சாஸ்திரப்படி அவங்களுக்கு ஒரு 50% தான் ஜாதகத்தில் வலு இருக்குது. 50% தான் அந்த பொண்ணுக்கும் வலு இருக்குது, பையனுக்கும் வலு இருக்குது கூடி வாழ்கிறதுக்கு. மீதி சண்டை போட்டுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, இப்படியே போல போடுது. சில 5 நாளைக்கு இங்கே பிரிஞ்சிருப்பாங்க, அங்கே பிரிஞ்சிருப்பாங்க, 6 மாதத்துக்கு அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டில் இருப்பாங்க, 4 நாளைக்கு அப்பா வீட்டில் இருப்பாங்க, சண்டைக்கு போட்டுட்டு வந்துடுவாங்க. இப்படி என்னமோ ஏதானும் ஒரு குடும்பத்தில் பேசாத கூட இருப்பாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு வாஸ்து சாஸ்திரப்படம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகாது. இந்த வாஸ்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தை பிரிச்சும் விட்டுரும். ஒரு குடும்பத்தை தவறான வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்குள்ள பிரிச்சும் விட்டுரும். அதே நல்ல வாஸ்துவாக இருந்ததுன்னா கடைசி காலம் வரைக்கும் அந்த குடும்பத்தை பிரியாத ஜாதகத்தில் பிரிஞ்சு இருக்கணும் கணக்கு இருக்கும். ஆனால் வாஸ்துவில் பிரியாத இருக்கிறதுக்கு வாஸ்து சாஸ்திர வீட்டில் இருந்தால் பிரியாத இருக்கும். இப்படி சில பேர்த்துக்கு குடும்பத்தில் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஜாதகம் நல்லாத இருந்து வாஸ்து சரியானவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. சண்டை சச்சரோடு என்கிட்ட வருவாங்க. சார் எனக்கு வாஸ்து பண்ணி கொடுத்தீங்க, நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், குடும்பத்தில் சண்டை சச்சோடு இருக்கும்பாங்க. வாங்கி பார்த்தா ராகு மகாதசை ஓடும். அதையும் சொல்லிடுறேன். வாங்கி பார்த்தா ராகு மகாதசை ஓடும். இந்த ராகு என்ன பண்ணுன்னா அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவான்னா இருட்டு கிரகம். அந்த இருட்டு கிரகம் குருவோட கூடக்கூடாது. குருவோட கூடக்கூடாது. அந்த லக்னத்துக்கு குடும்பாதிபதியோட கூடக்கூடாது. அந்த லக்னத்துக்கு சுக்கிரனோட கூடக்கூடாது. இப்படி குரு சந்திரனோடையோ ராகு கேது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ராகு பகவானோ கேது பகவானோ சூரியனோடவோ சந்திரனோடவோ கூடியிருந்தாலும் அவங்க திசை நடத்தினாலும் தவறான விஷயங்கள் இங்கே வந்து குருவோட ராகு கேது கூடியிருந்தாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். இந்த ராகு கேது யார் யார் கூட கிரகத்தோட கூடுறாங்களோ அத்தனைக்கும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. இது 2ம் அலிகிரகம். இது 2ம் அலிகிரகம். அலிகிரகங்குள்ளே அவங்க ஒரு நல்ல லைன் கொண்டு போக மாட்டாங்க. அதுலேயும் ராகு பகவான் அப்படிங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அதிகமாக காமிப்பார். பூஸ்ட் அதிகமாக காமிச்சு வாழ்க்கையில் பெருசாக நினைப்பார், பெருசாக செய்யறதை கொண்டாடுவார். கேது பகவானுங்கிறது நாணத்துக்கு அதிபதி. அவர் எனக்கு கொஞ்சம் நான் சாப்பிட்றேன், 2 இட்லி கொடுத்தா எனக்கு போதும்பா, எனக்கு அதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், இந்த 2 இட்லி சாப்பிட்டு நான் பொட்டாட்டம் பொறுமையாக இருந்துட்டு போயிடுறேன்பாங்க. அப்போ அங்கே பூஸ்ட்டு கம்மியாகும். இப்போ ஒரே வீட்டில் 2 பேர்த்துக்கு கிரகம் நடக்குது. ஒன்று பையனுக்கு வந்து புதனோட சேர்ந்த கேது, புதன் அலி, அந்த புதனோட சேர்ந்து கேதுவும் அலி. அப்போ அந்த ஆசபாசம் இல்லறத்தினுடைய ஆசபாசத்துக்கு அந்த பையன் கம்மியாக இருப்பாப்புல. ஏதோ மாதத்தில் ஒரு 2 நாளைக்கு புருஷன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்குமா, 4 நாளைக்கு சந்தோஷமாக இருக்குமான்ட்டு அவர் போயிடுவார். புதனும் கேதுவும் சேர்ந்தால் புரியுதுங்களா? புதனும் அலி கேதுவும் அலி 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரகத்தில் ஒரு பையனுக்கு இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லத்தில் 10 நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்னா 10 நாளைக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டார். 4 நாளைக்கு 5 நாளைக்கு சந்தோஷமாக இருந்துட்டு கம்முன்னு போயிடுவார். ராகோட சேர்ந்த சுக்கரன் அவர் மாதத்தில் 20-30 நாளைக்கும் சந்தோஷமாக இருப்பார். இது ஆணுக்கு இருந்தாலும் பொண்ணுக்கு இருந்தாலும் ஒரே பலன் தான். அப்படி இருக்கவங்களுக்கு தாறுமாறாக பிடிச்சி ஜோடி சேர்த்து விட்டோம் அப்படின்னா இவங்க அதிகமாக ஆசையில் இருப்பாங்க, இவங்க அதிகம் கம்மியாக ஆசையில் இருப்பாங்க. அப்போ அங்கே முரண்பாடு வந்துடும். இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு நல்ல வாஸ்து சாஸ்திரத்தை வீட்டில் இருக்குள்ள அந்த சாஸ்திரம் அவங்கள வெளியில் விடாது. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சண்டை சச்சரவு இருக்கிற வழியே குடும்ப ஸ்தானத்தை உடைக்க அந்த கட்டடம் விடாது. அதாவது ஒரு விஷயம் அப்படின்னா எப்பேற்பட்ட கோயிலாக இருந்தாலும் சரிம்மா, எப்பேற்பட்ட கோவிலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அரண்மனையாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, சாஸ்திரம்
கரெக்டாக இருந்துச்சுன்னா, ராஜயோக வாஸ்து சாஸ்திரப்படி வீடு இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரிவினை என்பது வராது. பிரிவினை என்பது வராது. எப்பேற்பட்ட கிரக பலனையும் ஜெயிச்சிடும். அதே மாதிரி நல்ல கிரக பலன் இருந்து வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்தால் சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சிடுவாங்க. வாஸ்து அந்த அளவுக்கு இழுத்து விட்டுரும். அப்போ ஜாதகத்துலேயும் கால்வாசி நல்லாயிருக்கு, அரைவாசி நல்லாயிருக்கு, முக்கால்வாசி நல்லாயிருக்கு, முழுவாசி உள்ள 4 கேட்டகரி ஜாதகத்துலையும் இருக்குது. வாஸ்துலேயும் 4 கேட்டகரி இருக்குது. கால்வாசி நல்லா இருக்குது, அரைவாசி நல்லா இருக்குது, முக்கால்வாசி நல்லா இருக்குது, முழுவாசி கேட்டகரி. அப்போ அந்த முழுவாசி யாருமே மாற்றிக்க முடியாது. நல்ல ஆயுள் ஸ்தானம் இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் எழுதியிருந்தாலும் வாஸ்து கம்மியான வீட்டில் கொண்டாந்து வச்சிங்கன்னா அந்த ஆயுள் கம்மியாக போயிடும். 100 வருஷம் உனக்கு ஆயுள்னு ஒரு ஜோஷிகாரன் குறித்து கொடுத்துட்றாரு. தமிழ்நாட்டில் இருக்க ஜோஷிகாரங்களை கூப்பிட்றீங்க, பெரிய பெரிய ஜோஷிகாரங்களை, அரண்மனை ஜோஷியர், அரண்மனை குருக்கள், அந்த மாதிரி இருக்கிற ஜோஷிகாரர் தமிழ்நாட்டில் இருக்கவங்க பெரிய பெரிய ஜோஷிகாரங்க இருக்காங்க. அவங்க பூரா குறித்து கொடுத்துறாங்க. இந்த பையனுக்கு 100 வயசு அப்படின்னு, ஒரு பையனுக்கு 100 வயசுன்னு குறித்து கொடுத்துறாங்க. அந்த பையனுக்கு 100 வயசுன்னு குறித்து கொடுத்துட்டு வாஸ்து சாஸ்திரம் முற்றிலும் தவறான வீட்டில், அந்த வீடு வாஸ்து சாஸ்திரம் தவறான வீட்டில் இருக்கிற அரண்மனையில் அந்த தம்பி இருந்தால் அப்படின்னா அந்த தம்பி இறந்துடுவான். ஜாதகம் என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வாஸ்து சரியில்லைன்னா மொத்தம் அவ்வளோதான். ஜாதகம் நல்லா இருந்தாலும் பாலைவனத்தில் வீடு கட்டி குடியிருக்க முடியுமா? தண்ணி இல்லாத இடத்துல வீடு கட்டி குடியிருக்க முடியுமா? வாய்ப்பு கிடையாது. இது எல்லாரும் ஏற்றுக்கூடிய விஷயம். அப்போ வந்து மனிதன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இணைச்சி வரணும். நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு உலகத்தில் யாருமே பண்ண முடியாது. ஜாதகம் மட்டும் அப்படிங்கிற விஷயத்த யாருமே தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் பேசக்கூடாது. இறைவன் மட்டும் அப்படிங்கிறதும் பேச முடியாது. ஆம்பளை நான் மட்டும்தான் வசதி அப்படின்னு பேச முடியாது. பொம்பளை நான் மட்டும்தான் வசதி அப்படின்னு பேச முடியாது. இது எல்லாம் கலந்தது தான் குடும்பம். இது எல்லாம் கடந்தது தான் குடும்பம். ஆம்பனும் வேணும், பொண்ணும் வேணும், குழந்தைங்களும் வேணும், குரு வேணும். நம்மளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற குரு. அது எந்த பாடமாக இருந்தாலும் சரி, கல்வி பாடமாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தானத்தில் குருவாக இருந்து நல்லபடியாக சொல்லி கொடுத்தாலும் சரி, அது குரு. இறைவனுடைய நம்மளுக்கு தெரியாத எதுவும் எதிர்பார்க்காத நம்மளுக்கு செஞ்சு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது இறைவன். அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தால் தான் மட்டும்தான் ஒரு குடும்பம் மேன்மைக்கு வரும். அப்படிங்குள்ள தான் அப்படிங்கிற இடத்துக்கு எங்கேயுமே முதல் உரிமை கிடையாது. எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான், இந்த 4-5 விஷயமும் சேர்ந்தால் மட்டும்தான் அங்கே முன்னுக்கு வர முடியும். அதனால் ஒருத்தர் வாழ்க்கையில் உயர்வு பண்ணுறதா தாழ்வு பண்ணுறதா எதுவாக இருந்தாலும் அந்த 5 வச்சு தான் நான் ஒருத்தர் அந்த குடும்பத்தை செஞ்சு தரேன். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, செஞ்சு கணவன் மனைவி பிரிவினை வந்து செஞ்சு தர முடியுமானா, வாஸ்து சரியான வீட்டில் இருந்தால் அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிரகம் பிரச்சனையில் இருக்கோ அதுக்குள்ளே பரிகாரங்களை அவங்கள கூறி அதுக்கு இறைவனை வழிபட்டு வந்தால் அவங்க கணவன் மனைவி சாந்தம் ஏற்பட்டு அவங்க ஒன்று கூடியிருப்பாங்க.